கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏகரவனின் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை நமக்கு அருளாக இறைவன் வழங்கி அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. அந்த ஏகநாயகனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்று நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டமாக பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் அனைத்து விஷயங்களும் முரண்பட்டு நிற்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கைக்கு நேர் எதிராக இன்னொரு மனிதரிடத்தில் கொள்கை இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். கொள்கை, கோட்பாடு, குடுக்கல் வாங்கல், உலகத்துடைய வியாபாரம், எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரே கருத்து இருக்கிறது என்றால் இல்லை. மனிதன் தங்களுக்கு ஏற்ற கருத்துக்களை பின்பற்றக்கூடிய மக்களை பார்க்கிறோம். கடவுளுடைய நம்பிக்கை எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு விதமான பிரிவுகள், பல்வேறு விதமான நம்பிக்கைகள். கடவுளுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும் மனிதனிடத்தில் நிறைய பிளவுகள், நிறைய நம்பிக்கைகள். ஒரு மனிதன் ஒரு மாதிரி நம்பிக்கைகளை வைத்துக் கொள்ளக்கூடியதை பார்க்கிறோம். வியாபாரத்தில் கூட ஒரு சிலர் நேர்மையாகத்தான், நான் நஷ்டமே ஆனாலும் பரவாயில்லை, நேர்மையாகத்தான் வியாபாரம் செய்வேன் என்று சிலர் எப்படி ஆனாலும் பரவாயில்லை, எனக்கு லாபம் வந்தால் போதும் என்றெல்லாம் வியாபாரம் செய்ய மனிதனுக்கு மனிதன் தான் ஏற்றுக்கக்கூடிய கொள்கையில, கோட்பாடுல, உலக விஷயங்கள்ல நேர் எதிராக இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். எல்லாமே சேர்ந்து ஒரு கொள்கையில் இருக்கிறாங்கன்னா கிடையாது. இப்படித்தான் இன்றைக்கு வாழக்கூடிய 200 கோடி மக்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மக்கள் அனைவரிடத்திலுமே ஒரே ஒரு விஷயத்துல ஒத்த கருத்து இருக்கிறது. அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு விதமாக பிளவுபட்டிருக்கக்கூடிய மனிதன் ஒரே ஒரு அம்சத்துல எல்லா இடத்திலும் ஒரே கருத்து இருக்கிறது. என்ன விஷயம் என்றால் மரணம். எனக்கு மரணம் வரும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எல்லா மனிதரும் அதை உணர்ந்து வைத்திருக்கிறோம். கடவுள் அடிப்படையில் பிளவுபட்டிருந்தாலும் சரி, உலக அடிப்படையில் பிளவுபட்டிருந்தாலும் சரி, மதத்தை தாண்டி இருந்தாலும் சரி, மொழிகளுக்கு உட்பட்டு பிளவாகி இருந்தாலும் சரி, என்னுடைய மனிதன் பெரிது என்று தூக்கி பிடிக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு மனிதனை வேறுபாடு வைத்திருக்கக்கூடிய மனிதன் தனக்கு மரணம் வரும் என்பதில் மாத்திரம் எல்லாமே ஒரே கருத்துல இருக்கிறாங்க. ஒரு சிலர் கூட எங்களுக்கு மரணம் வராது என்று வெளி உலகத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் தங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் என்றால், நாம் ஒரு நாள் மரணிப்போம், நமக்கு ஒரு நாள் மரணம் வரும் என்பதை உலகப்பூர்வமாக ஏற்றிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இதுல யாருக்கும் இது விளக்கு கிடையாது. பேசக்கூடிய நானாக இருந்தாலும், கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் எல்லாத்துடைய உள்ளத்தும் இருக்கிறது என்றால் ஒரு நாள் நமக்கு மரணம் வரும். இதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகா சொல்லித் தருகிறது. உலகத்துல வேறு எங்கும் கிடைக்காத அளவிற்கு இந்த மரணத்தை குறித்து பல்வேறு சிந்தனைகளை இஸ்லாம் நமக்கு அழகான பொக்கிஷமாக வழங்குகிறது. திருமலை குர்ஆனை திறந்தால் நிறைய வசனங்கள்ல மரணத்தை பற்றின உள்ளத்துக்குள்ள நமக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்களுக்கு விடை காணக்கூடிய வசனங்கள்ல இறைவன் தெளிவுபடுத்துகிறார். அதற்கு முன்பாக பொதுவாக மனிதர்களிடத்துல நம்மிடத்தில் எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது என்றால், ஒரு நல்ல நாள்ல, ஒரு சந்தோஷமான நாள்ல எதுக்கு இது மாதிரி விஷயங்கள் பேச வேண்டும், எதுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல மரணத்தை பற்றி, இது மாதிரி விஷயங்களை பற்றி, கெட்ட செய்தியாக மனிதன் விலகிக் கொண்டிருக்கக்கூடியதை பற்றி ஏன் பேச வேண்டும் என்றெல்லாம் சிலருக்கு சிந்தனை இருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி சொல்லித் தருகிறது? நபிகள் நாயகம் அழகா சொல்றாங்க, மக்களை பார்த்து சொல்றாங்க, மக்களே உங்களுடைய இன்பங்களை எல்லாம் முறித்து போடக்கூடிய மரணத்தை அளவுக்கு அதிகமாக நினைவு கூறுங்கள். எப்பெல்லாம் உங்களுடைய உள்ளத்துல சந்தோஷமையும் குடிபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், பொருளாதாரத்துல தண்ணீரை அடைந்து விட்டேன், தொழில நல்ல நிலைக்கு வந்து விட்டேன், எல்லா வசதி வாய்ப்பும் என்னிடத்தில் இருக்கிறது என்றெல்லாம் இன்பம் வருதோ, அந்த இன்பத்தை
சொல்றாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். எப்படி ஒரு அழகான பதார்த்தத்தை நல்ல உணவை சுவைத்து ரசித்து உண்கிறோமோ அது மாதிரி மரணத்தை நீங்கள் சுவைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இதே வாசகத்துல பல இடங்கள்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு வாக்கியங்களை மாற்றி சொல்றான். இன்றைக்கு நாம் எத்தனை மரணங்களை பார்க்கிறோம், எத்தனை விதமான மரணங்களை நம்முடைய கண்ணு முன்னாடி எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறான். மரணத்துல வயது வித்தியாசம் ஏதாவது இருக்கிறதா? ஒரு 70 வயசுக்காரர் மாத்திரம் தான் மரணிக்க வேண்டும் என்கிற சட்டத்திட்டம் இருக்கிறதா உலகத்துல? அப்படிப்பட்ட ஒரு மாத்திரம் தான் மரணித்திருக்கிறாரா? கிடையாது. 7 வயசு பையன் ஹார்ட் அட்டாக்ல மரணிக்கிறான். ஹார்ட் அட்டாக் என்பது ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா, ஊர்ல யாரோ ஒரு ஆளுக்கு ஏற்படும், ஊரே போய் சந்தித்து விட்டு வரும். இப்படிப்பட்ட வயசான ஒருத்தருக்கு ஏற்படும், ஊரே போய் சந்திக்கும், இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாமான்னு. இன்றைக்கு 7 வயது பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மரணிக்கிறான். எத்தனை விதமான நோய்கள் எல்லாம் ஏற்படுத்தி எத்தனை வயதில் மரணத்தை ஏற்படுத்துறான். 7 வயசு பையனுக்கு மரணம் ஏற்படுது, விபத்துல 16 வயசு பையன் இறக்கிறான். இன்னும் நிறைய காரணங்களால், நோயினால், தொற்றினால் 20 வயசு, 28 வயசு, 30 வயசு, 40 வயசு, 70 வயது, 100 வயதில் கூட மரணங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. வயதுல வித்தியாசம் இல்லை. மரணத்தை எந்த வயசுக்காரனுக்கும் எப்போது வேண்டாலும் மரணம் நம்மை சுத்தி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். இதனால அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், எந்த வயதிற்கு இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் மரணம் ஏற்படும். மரணம் எப்படி வருது? ஏதாவது ரொம்ப நோய்பட்டு முடியாம கிடந்து அப்படித்தான் மரணம் ஏற்படுமா? அப்படி மாற்ற மரணம் நிகழ்கிறதா? அப்படியும் கிடையாது. மரணம் எப்படி எல்லாம் வருது? நோயினால் பிடிக்கப்பட்டு, நோயினால் பாதிக்கப்பட்டு, நோயினால் மரணிக்கக்கூடியவர் எப்படி இருக்கிறாரோ அதை விட கூடுதலாக எதிர்பாராத விபத்துல சிக்கி சின்ன ஆக்கப்பட்டு மரணிக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஒருத்தர் தன்னுடைய உலகத்துடைய தேவைக்காக ஒரு உயிரை கூட துச்சமாக மதித்து கொலை செய்து கொள்ளக்கூடியதை பார்க்கிறோம். திடீரென்று விபத்தில் மரணிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இயற்கை வேலை உள்ளதால் கொத்து கொத்தாக மரணிக்கக்கூடியதை பார்க்கிறோம். தன்னுடைய கையாலே தனக்கே கொல்லி வைத்துக் கொண்டு மரணிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். எப்படி விதவிதமான மரணங்கள், விதவிதமான வயதில் மரணங்கள். மரணத்திற்கு ஒரு அளவுகளே இல்லை. யாருக்கு வேண்டாலும் எப்போது வேண்டாலும் வரலாம். எத்தனை மரணங்களை நாம் சந்திக்கிறோம். நம்மளோடு சக ஒன்றாக தெரிந்திருப்பாங்க, ஒன்றாக பழகிருப்பாங்க, ஒன்னா சுத்தி இருப்பாங்க. திடீரென்று மரணித்து விட்டார். இரவு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, போன வாரம் போய் சந்திச்சுட்டு வந்தாரு, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு, நல்லா தானே பழகினாரு, டீ சாப்பிடுங்க, காபி சாப்பிடுங்க, ஏதாவது உங்களுக்கு கவலை என்றால் அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்க என்றெல்லாம் எனக்கு சொன்னாரு. இந்த வாரம் ஆளு காணலையே, மரணித்து விட்டாரு, நினைத்து பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சில மரணங்களை பார்க்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிவிட்டு அதுவாட்டு கிடந்தது, பெரிய உள்ளத்துக்குள்ள பெரிய வார்த்தை இல்லை, மரணிச்சுட்டாராமா செய்தியை கேள்விப்பட்டு போயிடுறோம். ஒரு சில மரணங்கள் நம்ம எப்படி ஆட்டி வைக்கிறது, அப்படியே கைகலங்கி போய் நிற்கிறோம். இப்படிப்பட்ட மரணம் நம்ம எப்படி உழுங்கி போய் நிற்கிறது. அது மாதிரி மரணங்களை பார்க்கிறோமா இல்லையா? உடனே தன்னோட சுக துக்கங்கள்ல பங்கு போட்டுக் கொண்டிருந்த மனைவி திடீரென்று மரணிக்கிறார், தன்னை பெற்றெடுத்த தாய் திடீரென்று மரணிக்கிறார், தன்னுடைய பையன் சீராட்டி தன்னை வயது முதிர்ந்த பருவத்தில் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த மகன் மரணிக்கிறார். ஒவ்வொரு மரணமும் நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லிவிட்டு செல்லுது. மரணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சாதாரணமா லேசாக கடக்கக்கூடிய மரணங்கள் பார்ப்போம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அவங்க போயிட்டாங்க, நாங்க போவோம் என்ற வார்த்தையை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு சில மரணங்கள் கண்கள் எல்லாம் குளமாகி கண்ணீர் வடித்து ஒரு சில நாட்களுடைய பாதிப்போடு கடந்து செல்கிறோம். எப்படியெல்லாம் மரணம் நிகழ்கிறது. இந்த மரணத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாரம் என்ன, படிப்பினை என்ன? இதனால அல்லாஹ் என்ன செய்தி சொல்ல வர்றான்? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அழகா சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனுல் அமலா. உங்களுக்கு வாழ்வை தந்திருக்கிறோம், உங்களுக்கு மரணத்தையும் தந்திருக்கிறோம். எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, குழந்தையாக பிறந்தாய், ஒருவருடைய தயவுல வளர்ந்தாய், தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது, உன்னுடைய அனைத்து தேவையை நீயே சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறோம், மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். எதுக்கே? உங்களை யார் அழகிய செயலுக்குரியவர் என்று உங்களை சோதிப்பதற்காகத்தான். இந்த இன்சான் மின் துஃபா, மனிதனை சோதிப்பதற்காக தவிர நாம் படைக்கவில்லை.
படைத்ததை உன்னை சோதிப்பதற்காக. சோதனையில ஒன்று உனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறோம், இன்னொன்று மரணத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த மரணத்தை நீ யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், உன்னுடைய உள்ளத்துல போட்டு அழுத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக சுற்றி சுற்றி எல்லாம் மரணத்தை நிகழ்த்த செய்யலாம். எப்படி செய்திகளை கேள்விப்படுறோம், டிவியை திறக்கிறோம், செய்தித்தாள்களை பார்க்கிறோம், அதுல விதவிதமான மரணம். திடீரென்று என்ன காரணத்திற்கு கொலை செய்தார் என்று தெரியவில்லை, கூலிப்படையினால் கொலை செய்யப்பட்டார் என்ற விவரத்தை பார்க்கிறோம். உலகத்துல அற்பமாக 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்காக போய் பைக்ல சேஸ் பண்ணி போய் ஒரு பெண்ணை கொலை செய்த அந்த கொடூர சம்பவத்தை பார்க்கிறோம். நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இங்கிருந்து நாம் அது வரைக்கும் போயிட்டு வரலாம், சந்தோஷமாக நேரத்தை கழித்து விடலாம் என்று கிளம்பி போறாங்க. தன்னிடத்தில் எந்த தவறும் இல்லை, வியாதி இல்லை, போற இடத்துல மரணிக்க போறோம் என்ற செய்தி கிடையாது, தெரியாது. உலகத்துல அற்பமான பொருளாதாரத்தினால் ஒருவன் செய்த தவறினால் மரணித்து விடக்கூடிய சூழலை பார்க்கிறோம்ல. நாம் ஒரு நாள் மரணிக்க மாட்டோமா? நமக்கு மரணம் வராதா? இஸ்லாமிய மார்க்கம் நம்மை சிந்திப்பதற்காகத்தான் இந்த செய்தியை ஏற்படுத்துறாங்க. உலகத்தையே நான் கடவுளுடைய அவதாரம் என்று ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார். மரணம் என்று சொன்னாரு, அவரும் மரணிச்சுட்டாரு. மரணித்த உடனே என்ன சொல்றான்? அவர் மரணிக்கவில்லை, வேற அவதாரம் எடுத்திருக்கிறார். அவதார புருஷனை நாங்கள் மண்ணுக்குள்ள கிடத்தி வைக்க மாட்டோம், குத்த வச்சே அடக்க போறோம், உட்கார வச்சு அடக்கிறான். பார்க்கணுமா இல்லையா? மரணமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் மரணிக்கிறான். அடுத்த நிமிடம் மரணிக்க போறோம் என்பது கூட தெரியாமல் சந்தோஷமாக நேரத்தை கழிக்க சென்றவர் மரணிக்கிறார். ஒன்ன சுத்திக்கிட்டு இருந்தவர் மரணிக்கிறார். குடும்பத்திலும் மரணம் ஏற்படுது, நண்பர்களிடத்திலும் ஏற்படுது. நாம் யாரை எதிரியாக கருதி கொண்டிருக்கிறோமோ அவருக்கு மரணம் ஏற்படுது. எத்தனை மரணங்கள், எத்தனை விதமான மரணங்கள். அதைத்தான் நல்லா சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மரணத்தை சந்திப்பீர்கள். எப்ப? உங்களுக்கு என்று ஒரு தவணை இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அவர்களுக்கு என்று ஒரு தவணை நாம் வைத்திருக்கிறோம். அந்த தவணை வந்து விட்டால் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மாணவர்கள் வந்து விடுவாங்க. என்னுடைய தவணை எனக்கு தெரியல, அவ்வளவுதான். அடுத்த நிமிடம் மரணிக்கலாம், அடுத்த வருடம் மரணிக்கலாம், எப்ப வேண்டாலும் மரணிக்கலாம். என்னுடைய தவறை வழங்கி இருக்கிறேன், என்னோட நண்பருக்கு தவறை முடிந்து விட்டது, போய் சேர்ந்துட்டார். அவ்வளவுதான் இதோடைய ரிசல்ட். இதைத்தான் மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எத்தனை வசனங்கள்ல சொல்றான், மரணத்தை பற்றிய யோசனை நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும். ஒரு சம்பவத்தோடு அல்லாஹ் சொல்றான், மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதற்காக நபிகள் நாயகம் போர்க்களத்திற்கு ஒரு சில மக்களை அழைத்துட்டு போறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இடவெளி இல்லாம வந்துட்டீங்கன்னா வரக்கூடிய சரியா. நபிகள் நாயகம் போர்க்களத்திற்கு அழைத்துட்டு போறாங்க. போர்க்களம் முடித்து ஒரு சிலர் கொல்லப்பட்டு திரும்ப வர்றாங்க. கொல்லப்பட்ட மக்களுடைய சகோதரர்களை பார்த்து, நான் முதல்லயே சொல்லல, இந்த முகமது நபி போகாதீங்க, போனால் உங்களுடைய உயிரை எல்லாம் இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும், அதனால மார்க்கத்திற்கு உழைக்க போகாதீங்கன்னு சொல்லி இருந்தேன்ல, கேட்காம போய் உங்களுடைய உயிர்களை இழந்து விட்டீங்களே. இப்படி சொல்லக்கூடிய மக்களை பார்த்து அந்த சம்பவத்தோடு பின்னணியோடு அல்லாஹ் பேசுகிறான் திருமறை குர்ஆனில். தங்களுடைய சகோதரர்களை பார்த்து அவர்கள் பேசுகிறார்கள், நீங்கள் எங்களுடைய பேச்சை கேட்டு போருக்கு செல்லாமல் இருந்திருந்தால் இப்படி அநியாயமாக கொல்லப்படாமல் இருந்திருக்கலாமே. இப்படி சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் உங்களுடைய உயிரை உங்கள் இறைவன் கைப்பற்றுவதை விட்டு தடுத்து காட்டுங்கள் பார்க்கலாம். போருக்கு போன மாத்திரம் தான் கொல்லப்படுவான். உலகத்தில் அல்லாஹ்வுடைய பணி செய்வதனால மாத்திரம் தான் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுவானா, கொலை செய்யப்படுவானா? எந்த காரணத்துக்கு வேணாலும் உங்களுக்கு மரணம் வரலாம். உங்களுடைய உயிரை நீங்கள் உண்மையாளராக இருந்தால் தடுத்து காட்டு பார்க்கலாம். நல்ல சவால் வேணும். ஏன்னா உன்னுடைய உயிரை என்னால் கைப்பற்றி வரக்கூடிய வானவர் போதை காப்பாற்ற முடியுமா? உன்னாலே முடியாது. நீங்க பெரிய கோட்டை கொத்தளங்கள்ல போய் ஒளிஞ்சு கொண்டாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, மரணம் உங்கள் அலைந்தே தீரும். எங்கேயும் போய் ஓடி ஒழிய முடியாது. எங்க ஒழிய முடியும்? அல்லாஹ்வுடைய பார்வையில இருந்து இந்த மரணம் எனக்கு தவணையில இருந்து இருக்கிறேன். தவணை முடிஞ்ச தலைவர் போய் சேர்ந்துட்டாங்க, எனக்கும் அந்த நாள் ஏற்படலாம். சில வசனங்கள் இதைத்தான சொல்லுது. அல்லாஹ் அழகா சொல்றானே, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும்.
அப்படி மரணத்தை சுவைத்த அந்த மக்கள் நன்மை தீமை மூலம்தான் பரிசோதிக்கப்பட்டு சோதனை செய்யப்படுகிறார்கள். மரணம் உங்களுக்கு வந்துடுச்சு, உங்களுடைய நன்மை தீமை தான் நீங்க பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்க எப்படி பாஸ் ஆகிறீங்க என்பது உங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி வாழ்க்கையை நான் நம்பி கொண்டிருக்கிறோம். எத்தனை வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டான். திரும்ப திரும்ப இந்த வாசகத்தை போடும், அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். மரணத்தை நீங்கள் சுவைத்தே தீர வேண்டும் என்ற இந்த வாசகத்தை ஒரே ஒரு இடத்தில் துவரை குரான் அல்லாஹ் சொல்லல, திரும்ப திரும்ப வேற வேற வாக்கியத்தை போட்டு சொல்றான். ஏனென்றால் அந்த வாசகம் உள்ளத்தில் தைக்க வேண்டும். எனக்கு மரணம் வரும், நான் ஒரு நாள் மரணிப்பேன், உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா உலகத்துல வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒருத்தர் வைக்கிறாரு, வாகனத்தை எடுக்கிறோம், பின்னாடி திடீர்னு ஒருத்தர் வந்து வாகனத்தை இடிச்சு கீழே தள்ளிட்டார். நமக்கு லைட்டா ஆடி வாகனத்துக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம்? அறிவில்லையா உனக்கு இப்படி வந்துட்டு அப்படி வந்துட்டேன்னு திட்டுறோம். அதே இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி சம்பவத்தில் நம்முடைய வாகனத்தை அடித்து கீழே தள்ளிட்டா நாமுக்கும் சின்ன காயம். கோபத்தோடு எந்திரிச்சு பார்க்கிறோம், தெரிஞ்ச ஒரு நபர் இன்னும் ஒரு வாரத்துமோ 10 நாள்லயே மரணிக்க போறான்னு தகவல் தெரியுது. கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வாரம் 10 நாள் இருப்பார். என்ன செய்வோம்? இருக்க போது ஒரு வாரம் தெரியாம செஞ்சு போங்க பையன், அடுத்தது மாதிரி பார்த்து வாங்க பையன், நீங்களும் முடியாத இயல்பா செய்யறோம். ஒரே சம்பவம் 2 பார்வைகள் நடக்குதா இல்லையா? என்ன சிந்தனை? அவன் மரணிக்க போறான் ஒரு வாரத்துல, அவனை திட்டி என்ன செய்ய போறோம்? இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மரணிக்காமல் வாழ போறோம். எத்தனை கவலங்கள், எத்தனை சூது, எத்தனை பொய், எத்தனை பித்தலாட்டம், எத்தனை மோசடி, எத்தனை நம்பிக்கை துரோகம், எதுக்கு வருது இது? நானும் இந்த உலகத்துல நீங்களோடு வாழ போகிறேன், அவனும் வாழ போகிறேன் என்னமா? சகோதரர்கள் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. தண்டிக்க வேண்டும், மஞ்சள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்துல இருக்குதா இல்லையா? எப்படி வருகிறது? நாளைக்கு அவர் மரணித்து விட்டால் நம்முடைய நிலை, நாம் மரணித்து விட்டால் நம்முடைய நிலை. நீங்களோடு ஒரு 60 வருஷம் வாழ போற தெரிஞ்சிருச்சு, பரவாயில்லை. தெரியுதா? நமக்கு தெரியாத எப்ப வேண்டாலும் போறான்னு அடுத்துதான் இத்தனை மரணத்தை ஏற்படுத்துறாங்களா? ஆத்தோட உள்ளங்கள் கணக்கவில்லையா? ஆத்தோட நமக்கு தெரிய வேண்டாமா? நேற்று வரைக்கும் இருந்தாலப்பா, நல்லா பேசிட்டு இருந்தா, நல்ல மனுஷனப்பா, போயிட்டாரப்பா, அவர் மட்டும்தான் போவாரா? நான் நாளைக்கு போக போறேன். என்னுடைய இறைவன் இடத்தில் நான் நிற்கக்கூடிய நாளில் எனக்கு நன்மை வேண்டும். நாளைக்கே எனக்கு மரணம் வந்தால் நான் வெற்றி அடைய வேண்டும். அதுதான் ஒரு முனிவருடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அல்ல அழகா சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, இத்தக்குள்ள அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹி, எப்படி பயப்படுமோ அப்படி பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக தலைவர் பண்ணிச்சார். உங்களுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என்னுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? முஸ்லிமான மூமினாக மரணிக்க வேண்டும். அதுல இருந்தால் வெற்றி அடைஞ்சிருவீங்க. இல்லையா தோல்விதான். நம்முடைய உலகம் நமக்கு சோதனை களமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். நமக்கு மரணத்தை விதியாக்கி இருக்கிறான். அந்த மரணம் நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும் என்பதற்காக சுத்தி சுத்தி மரணத்தை நம்முடைய கால்கள்ல, கண்கள்ல, உள்ளத்துல போட்டுக்கொண்டே இருக்கிறான். நாமும் ஒரு நாள் மரணிக்க போகிறோம். மரணத்துக்கு பிறகு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதற்குண்டான தயாரிப்பு என்ன இருக்கிறது? பள்ளி கேட்க வேண்டுமா இல்லையா? என்னிடத்துல கேட்க வேண்டாமா இல்லையா? உலகத்துல மனிதனிடத்தில் நடக்கக்கூடிய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? நம்ம இடத்துல இறைவனுக்கு செய்ய வேண்டிய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? மார்க்கத்தை கடைபிடிப்பது நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? நீங்களே உங்களை திருத்தி கொண்டால் வெற்றி அடைந்து விடுவீர்கள். எப்ப நான் திருத்துவேன்? நான் செய்கிறது என்ன தப்பு உட்கார்ந்து நான் யோசித்தா, சுய பரிசோதனை செய்தா திருத்திக்கிறேன். இல்ல, நான் இங்கதான் வாழ போறேன், மரணமே வராது என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் திருத்திக்கவே மாட்டேன், அப்படியேதான் இருப்பேன். அழகா அல்லாஹ் சொல்றான், ஒரே வசனம் திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுறீங்களோ, எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடி கொண்டிருக்கிறீங்களோ, எவ்வளவு பேசினாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்குதா இல்லையா? இப்போதைக்கு வேண்டாம், ஒரு வாரம் ஆகட்டும், எத்தனையோ காரியங்களுக்கு பல மாசங்களாக பல வருஷங்களாக கம்பெனியை துவங்கி இருக்கு, அதை டெவலப் பண்ணணும். குடும்பத்தில் குழந்தைகள் சின்ன சின்னசுக்காக இருக்கு, அதை ரெடி பண்ணணும். உடனே மரணிக்க தயாரா என்று கேட்டால் யார் தயாரா இருப்போம்?
யாருமே இருக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க எதை கண்டு பயந்து விரண்டோடி கொண்டிருக்கிறீங்களோ அந்த மரணம் எப்படி நினைக்கிறோம்? மரணத்தை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம், பின்னாடி துரத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறது, எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நினைக்கிறோம். நம்முடைய உள்ளத்துல அந்த சிந்தனை தான் இருக்கிறது. ஒரு நாள் நாம் போய் சேருவோம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்போதைக்கு மரணத்தை விட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறேன், பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கிறது. 10 வருஷம் முடிஞ்சு, 20 வயசு முடிஞ்சு, 30, 40, 50 முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? நீங்கள் எதை கண்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். நம்ம பாரு பின்னாடி துரத்துன்னு திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த காரியத்தை முடிச்சிட்டோம், இந்த காரியத்தை முடிச்சிட்டோம், அந்த வேலை முடிஞ்சிருச்சு, இந்த வேலை முடிஞ்சிருச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. மரணம் உங்களுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்கிறது, நாம் தான் மரணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு 30 வயது கடந்து விட்டு வந்தால் எனக்கு எதிரே மரணம் நிற்கிறது, அந்த மரணத்தை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறேன், அது என்னை சந்திக்கும். அது பின்னாடி பிடிக்காதீங்களா? நான் தான் மரணத்துக்கு நேரா ஓடிக்கிட்டு இருக்கேன், அதை போய் சிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி மார்க்கம் சொல்லு. இத்தனை வருடத்தை கழித்து விட்டோம் என்றால் மரணத்தை நோக்கிய பயணத்தில் பக்கத்துல வந்துட்டோம். எப்ப வேண்டாலும் மரணம் வரலாம். அல்லாஹ்விற்காக, மார்க்கத்திற்காக, என்னுடைய நலனுக்காக, மறுமை வெற்றிக்காக என்னிடத்தில் என்ன இருக்கிறது? கண்டிப்பாக கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அமல்கள் மாத்திரம்தான் அந்த மறுமை நாடி உதவும், வேற எதுவுமே உதவாது. இதையெல்லாம் நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி மரணத்திற்கு அஞ்சக்கூடிய மக்களாகவும், இந்த மரணம் நம்மை பிடிக்கும் பொழுது, சந்திக்கும் பொழுது மூமினாக, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவனாக, நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய நல்ல வாக்கியத்தோடு சந்திக்கக்கூடிய வல்ல வாய்ப்பை வல்ல அறிவன் நாம் அனைவருக்கும், நம்முடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஏற்படுத்தினார். அவனது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக எடுத்தோம். இந்த இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒரு தீன் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம். ஒரு பொக்கிஷம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான், சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கொள்கை இன்றைக்கு பார்க்கிறோம். பல்லாயிரக்கணக்கான கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் எந்த கொள்கையும் இல்லை இஸ்லாத்தை தவிர. அந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். அதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, யார் இஸ்லாத்தை ஏற்கிறாரோ அவர் நேர்வழி அடைந்து விட்டார். இப்ப நம்ம நேர்வழியில பயணிக்கிறோம். நேர்வழியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். என்னுடைய நேர்வழி யார் பின்பற்றுகிறார்களோ, அதில் பயணிக்கிறார்களோ, அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, சுபிட்சமான வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கிறது நல்லா சொல்றான். ஒரு அருமையான ஒரு மார்க்கத்துல, ஒரு கொள்கையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது முழுமையாக நாம் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாமே சுய பரிசோதனை செய்து சரியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது நம்முடைய இறுதி வரைக்கும் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும். அதை நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு, இதை அல்லாஹ் அருளாக கொடுத்திருக்கிறான். அந்த இறைவனிடத்தில் நாளை நான் வெற்றி அடையக்கூடிய பாதையை நோக்கி பயணிப்பேன். அதுக்கு முன்னாடி என்ன வழி இருக்கிறதோ அதை செய்வேன். என்னுடைய இறைவன் எனக்கு ஆயுளை எதுவரைக்கும் வைத்திருக்கிறான் என்று தெரியாது. என்னுடைய ஆயுள் எப்பொழுது முடிவடைகிறதோ அப்பொழுது நான் வெற்றியாளராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அழகா சொல்றாங்க, மக்களை பார்த்து சொல்லும் பொழுது, யார் தன்னுடைய இறைவனுடைய அழைப்பை வரும்பொழுது ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைஞ்சிடுவாங்க. இது மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களை யார் தான் மரணத்தை விளக்குவான்? இப்பவே அல்லாஹ் செத்து போயிடுங்க, மறித்து விடுங்க என்று சொன்னால் உடனே ரைட்டு, அல்லாஹ்வுக்காக நான் உயிரை கொடுக்கிறேன்னு யார் போய் நிற்போம்? யாரும் தயார் இல்லை. யாருக்கும் இந்த நிலை இருக்காதுன்னு சஹாபாக்கள் அன்றைக்கே கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உடனே நீ மரணித்து விட வேண்டும் என்றால் எங்களை யார் தான் அதை விரும்புவா? யார் தான் உடனே போய் நிற்பா? நாம் நிற்போமா? எத்தனையோ விஷயங்களை பேசுவோம், தியாகம் பண்ணணும், அதையே சொல்லுவோம். இப்பவே அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே போய் நிற்க மாட்டோம். இது யதார்த்தம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க. கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும் பொழுது உடனே அதுக்கு தயாராக செவி சாய்க்கக்கூடியவன் யார் தெரியுமா? இப்பவே இறந்துடுதுன்னா இறக்கக்கூடியவங்க கிடையாது. உன்னுடைய ரோம கால்கள் எல்லாம் ஒரு நாள் எந்திரிச்சு நிற்கும், தொண்டைக்குள்ளேயே உயிர் அடைந்து விடும், கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சக்கராத்துடைய வேதனையில் இருக்கும், முடிஞ்சது, இனிமேல் கொண்டு நம்மளால் வாழ முடியாது, கடைசி கட்டத்தை அடைந்து விட்டோம் என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துடும். அப்ப என்ன சொல்லுவாமா? என்னுடைய இறைவன் என்னை அழைக்கிறான்,
நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இப்படியா தயாராக இருக்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைந்துடுவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்றைக்கு எனக்கு ஒரு சக்கராத்துடைய வேதனை ஏற்பட்டு விட்டால், மரணத்துடைய அந்த வாய்ப்பு எனக்கு திறக்கப்பட்டு விட்டால், உடனே நான் சரி என்ன நம்மளால முடிஞ்ச காரியத்தை செஞ்சுட்டோம், அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடு செஞ்சுட்டோம், அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, என்னுடைய ரப்பர் என்னை மன்னிக்கக்கூடியவன், அவன் எனக்கு நன்மையை தரக்கூடியவன், அவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள தயார் என்ற நிலை நம்மிடத்தில் வர வேண்டும். அப்படி இருந்தால் மறுமை வெற்றி. நம்மளே கேள்வி கேட்கிறோம், இந்த நிலைக்கு இருக்கிறோமா? எத்தனை விஷயங்கள் பாக்கி இருக்கிறது? உலக பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், அற்பமான விஷயத்துக்கு வட்டியில போய் விழுந்து கிடக்கிறோமே. வீடு சிகரெட்டை எத்தனை அறிவுரை சொன்னாலும் திருத்துவதற்கு மனமராம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. உங்களுடைய கைகளாலே உங்களை கொள்ளாதீர்கள் என்று மார்க்கத்துல இறைவன் திருமறை கூடாது பேசுறான். என்னுடைய கையாலே இழுத்து இழுத்து என்னுடைய ஆயுளை நான் குறைத்துக் கொண்டிருக்கிறேன். இழுக்கும் போது என்னுடைய தொண்டைக்குரிய உயிர் அடைந்து விட்டால் ரப்புல் ஆலமீன் அது நான் வர தயார் என்ற வார்த்தை வருமா? இதை நபிகள் நாயகம் தெளிவுபடுத்துறாங்க. நீங்கள் உங்களுடைய சக்கராத்துடைய வேதனையிலே உயிர் தொண்டைக்குழி அடைந்த உடனே அவ்வளவுதான் மரணிக்க போறோம், என்னால் முடிந்த காரியத்தை செய்து விட்டேன், என்னுடைய இறைவன் மன்னிப்பார், அவருடைய அழைப்பை ஏற்க தயார், இந்த வார்த்தை யாரிடத்தில் வருதோ அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இதுக்கு இணக்கமான வசனத்துல சொல்றோம். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் அவங்க இரண்டு விஷயங்களே செய்யட்டும்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருப்பான், இப்ப எனக்கு மௌத் வந்தாலும் என்னுடைய ரப்பல் ஆலமீனை சந்திக்க தயார், இப்படி காத்து கொண்டிருக்கக்கூடியவங்கள்ட்ட ரெண்டு விஷயம் இருந்தால் போதும். நமக்கும் மரணம் வரும், எப்போ வேண்டாலும் வரலாம், போய் சேர போறவங்க நம்பிக்கை இருக்கிறது. மரணம் வந்தால் நாளை வெற்றி அடையக்கூடிய காரணம் நம்மிடத்தில் இருக்கிறதா, விஷயம் இருக்கிறதா என்று யோசிச்சு பார்க்க வேண்டும். இரண்டே விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு, உங்களுடைய வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் நினைவித்து விடாதீங்க. எந்த நிலையிலும் என்னுடைய இறைவனுக்கு நான் இணைக்க மாட்டேன் என்ற இந்த சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க தயார். எப்படி இணைக்க மாட்டேன், எந்த வழியிலும் இணைக்க மாட்டேன், இது உள்ளத்தில் இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபல் யௌம அமலன் சாலிஹா, நல்லறங்கள் எவ்வளவு முடியுமோ செஞ்சுக்கிடுங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அடுத்த நிமிடம் என்னை மரணம் அடைக்கலாம், என்னுடைய உயிர் தொண்டைக்குழி அடையலாம், இந்த நிமிடம் என்னால் எவ்வளவு நல்லறங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு நல்லறம் செய்கிறேன். என்னுடைய நன்மைக்காக எதை செய்ய முடியுமோ, எதை முற்படுத்த முடியுமோ அதை முற்படுத்திக் கொள்றேன். அடுத்த நிமிடம் மரணம் வந்தால் அல்லாஹ்வை சந்திக்க தயாராக எல்லாமே மாறிடும். நம்ம கேள்வி வரும்ல, நம்ம எப்படி அல்லாஹ்வை சந்திக்கிறது? மரணம் அடுத்த நிமிடம் வந்துட்டா அதுக்கு தயாரான காரியங்கள் செஞ்சிருக்கிறோமா? ரெண்டு விஷயம் இருந்தால் போதும். அல்லாஹ்வுக்கு இணைய வைக்க கூடாது. நல்லறங்கள் செய்து கொள்ள வேண்டும். நல்லறங்கள் தொழுகை, நோன்பு, இபாதத், தான தர்மம், பிறரை பற்றி அநீதி இழைக்காமல், பிறருக்கு அநீதி இழைக்காமல், வியாபாரத்தில் மோசடி செய்யாமல், கொடுக்கல் வாங்கல்ல நீதமாக நடந்து கொண்டு, மனைவியிடத்தில் சரியாக நடந்து கொண்டு, இப்படி மார்க்கம் இதையெல்லாம் சொல்லுவோம். அற்பமான காரியத்தில் கூட நல்லறத்தில் சேர்த்து மூட்டை அளவுக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம். அதையெல்லாம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் போதும், கடைசி நேரத்தில் வெற்றி அடையலாம். என்னுடைய மரணத்தில் வெற்றி அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை வல்லறைகள் நம் அனைவருக்கும் ஆக்கிரமிப்பாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மாவை நிறைவு செய்கிறேன்.